இலங்கை வரலாற்றில் அடுத்தடுத்து பொலிஸ்மா பதவிகளை வகித்த 3 பொலிஸ்மா அதிபர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் முதலாவது 34வது பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றிய பூஜித என்கின்ற பொலிஸ்மா அதிபர் கைது செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறப் போகுது அப்படின்னு சொல்லி போதுமான தகவல்கள் இவருக்கு கிடைத்துள்ளதாகவும், அதனை அலட்சியம் செய்து அந்த குண்டு தாக்குதலை தடுக்க தவறியமை என்கிற ஒரு குற்றச்சாட்டுக்காக பூஜித போலீஸ் மா அதிபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 35வது போலீஸ் மா அதிபர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கூட நடைபெற்றிருக்கிறது. அடுத்ததாக 36வது போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் விசாரணையின் பின்னர் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறு 34, 35, 36வது பதவியில் இருக்கக்கூடிய போலீஸ் மா அதிபர்கள் தொடர்ச்சியாக பதவியிலிருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நாட்டில் நடக்கக்கூடிய மாபெரும் பிழைகளை சுட்டி காட்டுகின்ற தன்மையை ஒரு பக்கம் எடுத்து காட்டுகின்றது. இன்னொன்று அரசாங்கத்தினுடைய வெற்றி பாதைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதையும் எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது.